தங்கள் குடும்பத்திற்குள்ளே ஒரு சமூகம் அரசியல் கைதிகளை விடுவிக்க கோரி குரலற்றவர்களும் அமைப்பும் அவர்களுடைய உறவினர்களும் சேர்ந்து கணக்கான பொதுமக்களும் சேர்ந்து இந்த கவனை இங்கே பல மாவட்டங்களில் கொண்டு வரப்பட்ட விடுதலை நீரும் சேகரிக்கப்பட்டது. அரசியல் துறையை சார்ந்தவர்களும் பொதுமக்களும் இங்கே பலர் கூடியிருக்கின்றனர். தொடர்பான நிகழ்வுகளை எதிர்மாறான பாகுபாடு இன்று விடுதலை நோக்கிய பயணத்தில் நாங்கள் நீண்டகரும் காலமாக விடுதலை வேண்டி தவிக்கின்ற எங்களின் பாச உறவுகளின் விடுதலைக்காக விடுதலை நிகழ்வு இப்பொழுது ஆரம்பமாக காத்திருக்கின்றது. நிகழ்வில் நாளைய தலைமுறையின் விடுதலைக்காய் இன்று நாங்கள் கரம் பற்றிக் கொள்ளுவோம். நாளைய சிறுவர்களின் தலைமுறைக்காய் இன்று நாங்கள் கரம் பற்றிக் கொள்வோம். பொது ஈகை சுடரேற்றல் 2009ஆம் ஆண்டு ஸ்ரீலங்காவின் படை தரப்புகளாலே கைது செய்யப்பட்டு ஸ்ரீலங்காவின் சிறைகளில் 8/8/2012 அன்று படுகொலை செய்யப்பட்ட மரியதாஸ் நேவிஸ் டெல்ரோக்சன் அவர்களுடைய தந்தையார் கிறிஸ்தோவர் மரியதாஸ் நேவிஸ் ஐயா அவர்களை பொது ஈகச்சுடரனை ஏற்றுவதற்காக அழைத்து நிற்கிறோம். (2009ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா அரச படை தரப்புகளால் கைது செய்யப்பட்டு ஸ்ரீலங்காவின் சிறைகளிலே 2012ஆம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட மரியதாஸ் நேவிஸ் டெல்ரோக்சன் அவர்களுடைய தந்தையார் கிறிஸ்தோவர் மரியதாஸ் நேவிஸ் ஐயா அவர்களினால் பொது ஈகச்சுடர் தற்பொழுது ஏற்றப்படுகிறது. சிறார்களை அழைத்து நிற்கிறோம். ஸ்ரீலங்காவினுடைய சிறைகளிலே படுகொலை செய்யப்பட்டு தம் இன்னுயிர் நீத்த 11 தமிழ் அரசியல் கைதிகளுடைய நினைவாக இந்த மண்ணின் அடுத்த வித்துக்களாலே அவர்களுடைய நினைவேந்தி இந்த விடுதலை சுடர் ஏற்றல் தற்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. சிறார்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக ஸ்ரீலங்காவினுடைய சிறைகளிலே
சிறைகளில் இனப்படுகொலையினுடைய அங்கமாக படுகொலை செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளின் நினைவாக தற்பொழுது அவர்களுடைய நினைவை தாங்கி மலரஞ்சலியினை செலுத்த முடியும். மலர்களால் அர்ச்சனை செய்து எம் மன்னவரை நெஞ்சிருத்திக் கொள்ளும் நேரம் இது. மலர்களால் அஞ்சலி செய்து எம் மன்னவர்களை நெஞ்சிருத்திக் கொள்ளும் நேரம் இது. 4 சுவர்களுக்குள்ளே நானிலம் போற்றும் தமிழினத்திற்காய், 4 சுவர்களுக்குள்ளே நானிலம் போற்றும் தமிழினத்திற்காய் இன்றும் கண்ணீர் சிந்தும் எங்கள் காவிய நாயகர்களை இன்றும் கண்போம். நினைவுகளை என்றும் நிரந்தரமாக்கி, நினைவுகளை என்றும் நிரந்தரமாக்கி நாளைய விடுவிக்காய் நாங்கள் ஒன்று சேர்ந்து கொள்வோம். மலர்களினால் அஞ்சலித்துக் கொள்கின்றோம். நாங்கள் இந்த பொழுதுகளில் மீண்டும் மனிதர்களாய் விழுகின்றோம். அவர்களை மலர்களினால் அஞ்சலித்துக் கொள்கின்றோம். மீண்டும் நாங்கள் மனிதர்களாய் விழுகின்றோம். திசைகள் 4 பெருவினைகள் பேசாமல், திசைகள் 4 பெருவினைகள் பேசாமல் மொழியின் வழியே நாங்கள் புதிய வழியை சமைப்போம். மொழியின் வழியே புதிய வழியினை சமைப்போம். நேற்றைய பொழுதுகளை வரலாறுகளாய் கொண்டு புதிய நிழல்களை உருவாக்கும் வழிகளை சமைப்போம். புதிய நிழல்களை உருவாக்கும் வழிகளை சமைப்போம். வேற்றுமைகள் கலைந்து வேலை ஒன்றுக்காய் யாவரும் காத்திருப்போம். வேற்றுமைகள் கலைந்து வேலை ஒன்றுக்காய் யாவரும் காத்திருப்போம். தமிழ் என்ற மூச்சினில் இந்த தரணியை ஆழ்வதற்கு நாம் கண்ணீர் சிந்திய காலங்களையும் சொன்னீர் சிந்திய பொழுதுகளையும், கண்ணீர் சிந்திய காலங்களையும் சொன்னீர் சிந்திய பொழுதுகளையும் நினைவினில் கொள்வோம். நிம்மதியான நாட்களை தேடி நகர்வதற்கான நிமிடங்களை எண்ணுவோம். சிறைகளுக்குள் பரிதாபகரமாக படுகொலை செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகள் நினைவேந்தியும் தொடர்ந்தும் ஸ்ரீலங்காவின் சிறைகள் தொடர்ந்தும் சிறைகளில் இருக்கக்கூடியவர்களுடைய விடுதலையை வலியுறுத்தியும் 24 மற்றும் 25 ஆகிய 2 தினங்களிலும் யாழ்ப்பாணம் கெட்டு பூங்காவிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இன்றைய விடுதலை கவனஈர்ப்பு நிகழ்வின் அடுத்த அங்கமாக விடுதலை நிகழ்வினுடைய பிரகடனத்தை வழங்குவதற்காக குரலற்றவர்களின் குரல் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் முருகையா கோமுகன் அவர்களை அழைத்து நிற்கிறோம். நிகழ்வுகள் ஊடாக விரும்புகின்ற அத்தனை மானுட உள்ளங்களுக்கும் குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஊடாகவே இந்நேர வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்கின்ற இலங்கை தீவிலே ஒரு சுபீட்சத்தை ஏற்படுத்துவதன் ஊடாகவே இனங்களும் சமூக பாதுகாப்புடன் நிம்மதியாகவும் சுதந்திரமாகவும் வாழ முடியும் என்பதை நாம் நன்கறிவோம். அந்த வகையில் நாட்டில் புரையோடி போயிருக்கின்ற இனப்பிரச்சனைக்கு
மொழி, கலை, கலாச்சாரம் எண்களால் 16 முதல் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறை வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் அல்லது போர் கைதிகளை நல்லெண்ண சமிக்கையாக விடுதலை செய்ய வேண்டும். அதுவே உலக மரபாகும். இரு இனங்களுக்கும் இடையிலான சமூக நல்லுறவை பலப்படுத்துவதற்கும் உறுதிப்படுத்துவதற்கும் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை சாதகமான காரணியாகவே அமையும். ஒரு பூர்வீக தேசிய இனத்தின் வாழ்வுரிமை போராட்டத்தின் பெயரில் கைது செய்யப்பட்டு நீண்ட நெடுங்காலங்களாக சிறை வைக்கப்பட்டவர்கள் என்ற அடிப்படையில் தனி நபர்களாக அவர்களை தொடர்ந்தும் தண்டிக்கப்படலாகாது. கீழ் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டவர்கள் வழக்கு விசாரணைகளுக்கு கொண்டு செல்வதன் ஊடாகவே அவர்களது இயல்பு வாழ்வுக்கு வழிவகுக்க வேண்டும். தொடர்ந்தும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைதிகளை மேற்கொள்வதும் கைதிகளை விடுவிக்காதிருப்பதும் எந்த ஒரு ஜனநாயக அரசுக்கும் ஏற்புடையதல்ல. தற்போது அதிகாரத்தில் இருக்கின்ற மக்கள் விடுதலை முன்னணி கடந்த காலத்தில் அப்போதைய அரசுக்கு எதிராக கிளர்ச்சி மாவட்டத்தில் இருந்தும் மிகவும் நீண்ட தூரத்தில் இருந்து இனத்தின் விடுதலைக்காக இனத்தின் ஒற்றுமைக்காக இனத்தின் விடுதலை விருட்சத்தினை சிறப்பாக வளர்ப்பதற்காக அந்த அற்புதமான புனிதமான அந்த உணர்வான நிகழ்வு இப்பொழுது இடம்பெறவிருக்கின்றது. இங்கே உணர்வின் வழியில் கலந்திருக்கின்ற அத்தனை உறவுகளும் அந்த நிகழ்வினை கண்கொள்ளா காட்சியாக இனத்தின் உணர்வின் அடையாளமாக நெஞ்சிருத்திக் கொள்ளுமாறு நாங்கள் வேண்டியிருக்கின்றோம். தற்பொழுது வடக்கு கிழக்கு மாவட்டங்களிலே சேகரிக்கப்பட்ட விடுதலை நீரோடு மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து வருகை வந்திருக்கின்ற விடுதலையின் உணர்வாளர்கள் இனத்தின் அடையாளங்கள் கரங்கோப்பின் காத்திருப்புகள் இப்பொழுது மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட விடுதலை நீரை விடுதலை விருட்சத்திற்காக ஏனைய வடக்கு கிழக்கு மாவட்டத்தின் விடுதலை நீரோடு ஒன்றிப்பு செய்வது அற்புதமான அந்த நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மிகவும் நீண்ட தூரத்தில் இருந்து உணர்வின் வழியே இணைந்திருந்த மட்டக்களப்பு மாவட்டத்தின் இன உணவாளர்கள் விடுதலை விருட்ச ஆமாங்க விடுதலை நீர் சேமிக்கின்ற நிகழ்வு வடக்கு உங்கள் உதிரத்தை இப்பொழுது கலந்திருக்கின்றோம். வடக்கு கிழக்கில் இருக்கின்ற அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் உணர்வுகளின் வழியே வந்திருக்கின்ற உதிரத்தின் உணர்வுகளை விடுதலை விருட்சத்துக்கு நீராக பாய்ச்சுவதற்காக நாங்கள் இப்பொழுது விடுதலை நீர் பாய்ச்சிருக்கின்றோம். தொடர்ந்து கண்டபடி எடுக்க
நினைவாகவும் தொடர்ந்தும் மீதமாக விடுதலையை நோக்கி எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய 11 தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை திரையிடல் இடம்பெறும். தமிழ் கைதிகள் வகை இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று சரப்பொன்றைக்கு வந்துவிட்டால் அது எந்த கைதிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். யாரும் கேட்க விரும்புகின்றேன். ஆகவே சரப்பொன்றையாக ஒரு நியாயம், தமிழ் மக்களுக்கு ஒரு நியாயமான கேள்வி கேட்க விரும்புகின்றேன்.